தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். எல்லைகளை அமைத்துக் கொள்வது. என்ன எல்லைகள் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு லிமிட் என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கிறது. நாம் என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய விஷயங்களை யாரிடமும் நாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் அவங்க நம்மளுடைய குடும்ப விஷயங்களாகட்டும், நம்மளுடைய பர்சனல் விஷயங்களாகட்டும், இதை யாரிடமும் சொல்லும்பொழுது அவர்களுக்கு அது ஒரு கதையாகிவிடும். ஒரு எல்லைக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் என்ற ஒரு புரிதல் ஏற்படும். அதை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாகட்டும், நமக்கு ஒரு புரிதல் வேணும். உனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளமா? உட்காரு, கண்ணு மூடு, மூச்ச கவனி, புத்தகங்கள் வாசி, மௌனம் இரு, சாத்விகாரம் மிதாகாரத்தில் இரு. அப்படி வரும்பொழுது உனக்கான பதில் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அடுத்தவர்களிடம் பகிர்தல் கூடாது. யாரையாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள், ஒரு வரம்பு மீறி அவர்களிடம் தேவையில்லாத விஷயங்கள் பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை ஷேர் செய்வது, இந்த மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் பண்றது, பர்சனல் விஷயங்கள் ஆகட்டும், நம்மளுடைய சொந்த விஷயங்கள் எதையுமே நாம் தேவையில்லாமல் பகிரக்கூடாது. அவரவர்களை அந்தந்த எல்லைக்குட்பட்டு நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுதுதான் உறவுகள் என்பதும் நன்றாக இருக்கும். தேவையில்லை யாரிடம் சொல்வதால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரப்போகிறதா? கண்டிப்பாக கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா, எனர்ஜி குறைந்து கொண்டே இருக்கும். அவரவர்கள் எல்லையில் அவர்கள் இருந்தால் உறவுகளும் சந்தோஷமாக இருக்கும், நாமும் சந்தோஷமாக இருப்போம். நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள், புத்தகங்கள் வாசியுங்கள், நிறைய நேரம் தியானம் வருங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். நிறைய நேரம் மௌனம் இருந்து பாருங்கள். அதனுடைய ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.